ஆட்சிக்கு வந்த 60 நாள் நீங்க 100 கோடி அடிக்கிறீங்கன்னா அப்ப நீங்க மிச்ச நாள்ல என்ன பண்ணுவீங்க? ஒரு அமைச்சர் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் 100 கோடி அடிக்கிறீங்க. அப்ப நீங்க மற்ற வேலையில என்ன பண்ணுவீங்க? பணம் வாங்கணும் அவசியம் தான். ஜிபேல என் அக்கௌண்ட்ல ஏன் சார் நான் வாங்க போறேன்? இதெல்லாம் யாரு கேள்வி கேட்குது? இதுக்கெல்லாம் விஜயோட பதில் என்ன? சும்மா இழிச்சவாயனுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்துட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சா? அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற அரசு விமர்சகர் ஊடகவியலாளர் திரு சத்யா அவர்கள். வணக்கம் சார். நேற்று ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. 1.5 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய ஒரு காட்சிங்கிற வீடியோ நேற்று முழுக்க வைரல் ஆகிறது. இன்னைக்கு அது பெரிய அளவுக்கு பேசும் பொருளாக மாறி அந்த வீடியோ சம்பந்தமாக அந்த டிவிக்கோட நிர்வாகியா இருக்கக்கூடிய வீரா அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டி இன்னும் பெரும் பேசும் பொருளாக மாறியது. அதை என்ன சொல்றாருன்னா, அவதூறு பரப்பணும், திமுகவால இயற்றப்பட்டு சதிதான் செய்து வேணுனே பண்றாங்க. இது ஒரு ஆதாரம் எல்லாம் எவிடன்ஸ் இல்லாம இதுக்கு நான் காரணம் கிடையாது, இது திமுக சதி அப்படின்னு சொல்லி ஒரு வந்த வீடியோவையும் பார்த்திருப்பீங்க. அது அந்த வீடியோ வெளிவந்து கொஞ்ச நேரம் கூட ஆகவில்லை. அதன் தொடர்ச்சியாக திரு ஜோசப் விஜய் அவர்கள் இவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அதாவது கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறார். முதல் கட்டமா இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ரொம்ப காமெடியா தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா 40 கோடி ஊழல் பண்ணவன், 50 கோடி ஊழல் பண்ணவன், 500 கோடி ஊழல் பண்ணவன்லாம் தப்பிச்சிடறான். 1.5 லட்ச ரூபா வாங்கினவங்க, 30,000 வாங்கினவங்க, 5,000 வாங்கினவங்க, 50,000 வாங்கினவங்க மாட்டிக்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியா தான் இருக்குது. அதாவது ஊழல் நடைபெற்றதாக ஒரு கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறார். ஓகே, இருந்தாலும் நடவடிக்கை எடுத்தார்ல சிஎம். நேரடியா தலையிட்டு உடனே நடவடிக்கைங்கிறது பாராட்டத்தக்க விஷயம். ஏன் பாராட்ட மாட்டீங்க? அதான் வரேன். அதான் இப்ப அவருக்கு மேல நடவடிக்கை எடுத்துட்டீங்க. இப்ப இவரா திமுக சதினாரு, இவரை ஒத்துக்கல, இவரு மேல நடவடிக்கை எடுத்துட்டீங்க. அவரை தூக்குனது பிரச்சனை இல்ல. ஆனா நேற்று ஒருத்தர் சொன்னார்ல, ஆமண்ணா தவறு நடந்து விட்டது மண்ணா அப்படின்னு சொன்னார்ல, அவரு மேல எப்ப நடவடிக்கை எடுப்பீங்க? ஒத்துக்கிட்டார்ல அவரு. தவறு நடந்திருக்கு. தவறு நடந்து விட்டதுன்னா தவறு நடந்து விட்டது இல்ல, ஊழல் நடந்து விட்டது அப்படிங்கறத அவரே ஒத்துக்கினாரு. அவரை எப்ப தூக்க போறீங்க? அவரு அமைச்சரு. நீங்க இந்த நிர்வாகியை தூக்குறது 1.5 லட்சம் மேட்டர் இல்ல, 1.5 லட்சம் மேட்டர் தான் வச்சுக்கீங்க. 100 கோடிக்கு பண்ணிருக்கிறாங்களே, அதை எப்படி மன்னிப்பீங்க? அதை எப்படி நீங்க விட்டு வச்சிருக்கீங்க? அவரையும் தூக்குங்க. அவரை எப்ப தூக்க போறீங்க அப்படின்னு நம்ம கேக்குறோம் ஜோசப் விஜய் அவர்களை. ஓகே, அதை கேக்குறீங்க. ஆனா இன்னைக்கு நீதிமன்றமும் கூட அதுக்கு ஒரு கொஸ்டின் எழுப்பியிருக்காங்க. அந்த பதிவு செய்யப்பட்ட பத்திரத்தையும் ரத்து செய்திருக்கிறார்கள். அதாவது அவர் மீது நடவடிக்கை போதாதுங்கிற ஒரு குறையவும் சுட்டி காட்டிருக்கிறார்கள். இதன் பிறகும் சிஎம் விஜய் அவர்கள் இது குறித்து பேசவே இல்லை. இதை இந்த கோர்ட் விஷயத்தை விட்டுருங்க. இப்ப நம்ம என்ன கேக்குறோம், தூய சக்திக்கு என்ன வேலை, ஊழல்ல என்ன வேலை, யோக்கியனுக்கு இருட்டுன்னு என்ன வேலை, தூய சக்திக்கு ஊழலுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? நீ எப்படி பண்ணுவ? அதாவது இதெல்லாம் தனக்கு தெரியாத மாதிரியே அந்த அமைச்சரும் 2 அமைச்சர் நின்று போஸ் கொடுத்து பதட்டத்துல பேசுறாங்க. நேற்று பேசும்போது இன்டர்வியூ கொடுக்குறாங்க 2 பேரு. நான் அந்த மாதிரிலாம் அந்த அமைச்சர் பேசி நான் பார்த்ததே கிடையாது. அந்த அறநிலைத்துறை அமைச்சர் பேசுறாப்லயே அவர் அந்த மாதிரிலாம் நீங்க பேசி பார்த்தது இல்லை. என்ன பண்ணுவாப்புல, கோயில்ல போயிட்டு என்னது என்ன எக்ஸ்பைரி டேட் என்ன இது எப்படி எப்படி நீங்க இந்த டேட்ல தான் நீங்க போட்டீங்கன்னா எப்படி நம்புறது? ஒரு அதிகார தோரணையா எவ்வளவு இதுவா பேசுவாப்ல. நேற்று பதட்டத்துல பேசுறாப்ல, பதட்டத்துல ஆங்ஸைட்டில படபடன்னு ஸ்பீடா பேசுறாப்ல, பேசி விளக்கம் கொடுக்குறாப்ல. என்ன கொடுக்குறாப்ல, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, ஆனால் இந்த ஆள்மாறாட்ட வேலை நடந்தது உண்மைதான், சார் பதிவாளர் ஆள்மாறாட்ட வேலை நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. ஆனா எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல அப்படிங்கிறாரு. ஏங்க, உங்கள்கிட்ட சொல்லாம பண்ணிருப்பாங்களா? இத உங்களுக்கு தெரியாம நடந்திருக்குமா? இவ்வளவு கோடி ரூபாய் ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு தெரியாம நடந்திருக்குமா? இது அந்த துறை அமைச்சருக்கு தெரியாம நடந்திருக்குமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? அப்ப ஊழலுக்கும் தூய சக்திக்கு என்ன சம்பந்தம்? எப்படி இது நடந்தது? அப்ப நீங்க எங்களுக்கு இத ஃபர்ஸ்ட் சொன்னப்ப நீங்க ஒத்துக்கல, அதுதான் மேட்ரு. இது நீங்களா வெளில சொல்லியிருந்தீங்கன்னா இது வேற. நீ மானஸ்தன் நியாயஸ்தன். இத ஃபர்ஸ்ட் சொல்லும் பொழுது நீங்க ஒத்துக்கல. இது அரச பிரசனா நியூஸா வரும் பொழுது நீங்க ஒத்துக்கல. இது பெருசா பேசுபடு பொருளா மாறி பிரஸ் மீட்
அப்படின்னு பத்திரிகை செய்தியா பெருசா பூதாகாரமா மாறும்போது நீங்க பிரஸ் மீட் வச்சு சொல்றீங்க. அப்ப என்ன அர்த்தம்? இது யாரும் கண்டுக்கலன்னா நீங்க பேசாம விட்டுருப்பீங்க. 100 கோடிங்க, 100 கோடி சும்மா கிடையாது. ஆட்சிக்கு வந்த 60 நாள் நீங்க 100 கோடி அடிக்கிறீங்கன்னா அப்ப நீங்க மிச்ச நாள்ல என்ன பண்ணுவீங்க? ஒரு அமைச்சர் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் 100 கோடி அடிக்கிறீங்க. அப்ப நீங்க மத்த வேலையில என்ன பண்ணுவீங்க? எவ்வளவு கோயில்கள் இருக்கு, எவ்வளவு நிலங்கள் இருக்குது. இப்போ ஒரு நியூஸ் வந்துச்சு, 25,000 கோடி மதிப்புள்ள நிலங்களை தாரை வார்க்கிறது இந்த அறநிலைத்துறை. அப்ப அதுல ஊழல் நடந்திருக்குமா நடந்திருக்காதான்னு சந்தேகம் வருமா வராதா? ஆப்வியஸ்லி தானே. இதெல்லாம் வந்து யதார்த்தம் தானே. நீ ஏன் மறைக்கணும்? சொல்லிருக்கணும், சரியான ஆளா சொல்லிருக்கணும்ல. இந்த முறுக்கு கடை ஏதோ ஒரு கோயில்ல போய் முறுக்கு கடைக்காரன் நீங்க அவ்வளவு முறுக்கு முறுக்குனீங்களே, அந்த முறுக்கு கடைக்காரர் இப்ப உங்களை வந்து முறுக்கலாமா? கேள்வி கேட்கலாமா? 15 முறுக்கு பாக்கெட்டுக்கு என்ன முறுக்கு முறுக்குனீங்க அவரை? நீங்க 100 கோடி ரூபாய்க்கு நீங்க ஊழல் பண்ணீங்களா? உங்களை யாரு கேட்கறது? இப்ப யாரு தண்டிக்கிறது? கையில கிடைச்சவங்க எல்லாம் புடிச்சு வச்சு உள்ள வச்சு குத்து குத்துன்னு குத்தி லாக்அப் டெத் எல்லாம் நடக்குது. உங்களுக்கு என்ன லாக்அப் டெத்து? ஒரு 5 குட்கா பாக்கெட் வச்சிருந்தான்னு ஒருத்தர் உள்ள வச்சு கும்முன்னு கும்பிருக்கீங்களே. 40 கோடி ரூபாய்க்கு ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட விஜயபாஸ்கரை கட்சிக்குள்ள வச்சுக்கிட்டு அவரையா நீங்க அரெஸ்ட் பண்ணல? அவரையா நீங்க அரெஸ்ட் பண்ணல? அவரையா நீங்க விசாரணைக்கு உட்படுத்தல? அவரையா கட்சிக்குள்ள சேர்த்தீங்க? இதெல்லாம் யாரு கேள்வி கேட்குது? இதெல்லாம் இதுக்கெல்லாம் விஜயோட பதில் என்ன? சும்மா இழிச்சவாயனுக்கு வந்து ஒரு நடவடிக்கை எடுத்துட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சா? எவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கு உங்க கட்சி மேல இது வரைக்கும்? எவ்வளவு மின்தடைக்கு உங்களோட பதில் என்ன? மின்சாரத்துறையை பத்தி உங்க பதில் என்ன? நிர்மல்குமார் வந்து பார்ப்பனர்களுக்கு பத்தி பார்ப்பனர்கள் தெரியாத இங்க உலகத்துல ஒண்ணு இல்லைன்னு வந்து நொற்றாப்புலைய, அதை பத்தி உங்க கருத்து என்ன? நாங்களாம் முட்டா போயில பார்ப்பனர்கள் முட்டா போயில இங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அதுக்கு உங்க பதில் என்ன? அதுக்கு அவரோட நடவடிக்கை என்ன? அப்ப நான் பிராமின்ஸ் மேல உங்களோட மதிப்பு என்ன? அந்த அமைச்சர் வச்சிருக்க மதிப்பு என்ன? அதுக்கு உங்க நடவடிக்கை என்ன? ஒட்டுமொத்த மக்களை அவமதிக்கிறது என்ன? அந்த ஊழல், இந்த ஊழலை விட பெரும் ஊழல் அந்த ஊழல். இந்த நான் பிராமின்ஸ் மக்களை வந்து நீங்க அவமதிக்கிறதுங்கிறது எப்படி நீங்க ஒத்துக்க முடியும்? தமிழ்நாட்டை அவமதிக்கிற மாதிரி இல்லையா நீங்க? அது இதுக்கெல்லாம் விஜயோட நடவடிக்கை என்ன? ஆனா என்னன்னா அந்த அதாவது இப்ப டிவிகே பிரமுகர் அதாவது வீராங்கிறவர் மாற்றவர் என்ன சொல்றாங்கன்னா, திமுக தான் காரணம்னு சொல்வதற்கான முகாந்திரம் என்ன? ஒருவேளை எதுவும் திமுக அப்படி சரி செய்ய வாய்ப்பு இருக்கிறதா? எதுக்கெடுத்தாலும் திமுக சொல்லும் போது அதை வெறும் அரசியலா எடுத்துக்க முடியாது இல்லையா? அவர் சொல்லியும் கூட விஜய் வந்து அவர் கட்சி நீக்கிருக்காரு. அது ஒண்ணும் இல்லைங்க. இது வந்து அந்த தலைவர் கத்து கொடுத்த பாலிசி, வேற ஒண்ணும் இல்ல. ஏதாவது ஒண்ணா உடனே திமுக சொல்லிடா மகனே. அப்ப இந்த இவரு சொல்லுவா புள்ளியில வடிவேல் படத்துல, உனக்கு ஆபத்துன்னு வரும்பொழுது இந்த பொட்டியை திறந்து பாடுறா மகனே பேராண்டி, உனக்கு முக்கியமான விஷயம் இருக்கும்டா அப்படின்னு திறந்து பார்க்கும்போது அதுக்குள்ள திமுக இருந்திருக்குது. அவ்வளவுதான். ஏன்னா இந்த கட்சியோட தலைவரே அவசரம் ஆபத்து இந்த கட்சின்னு இல்லைங்க. தமிழ்நாட்டுல திமுகவை தவிர மற்ற எல்லா கட்சிகளுமே, அது வந்து பல தடவை பேசியாச்சு, அவங்களுக்கு திமுக விட்ட ஒரு அரசியல் கிடையாது. பல தடவை சொல்லியாச்சு. அவங்களுக்கு ஈஸியா கையை காமிச்சிட்டு போயிடுவாங்க. ஏன்னா திமுக யாரையும் கண்டுக்காது. இன்னைக்கு சீமான் வந்து ரோட்லயும் முச்சந்திலையும் அந்த தெரு முனையிலையும் அங்க இன்னும் ஏதோ ஒரு இது மாதிரி கத்திக்கிட்டு இருந்தாப்லயே, இன்னைக்கு கத்திக்கிட்டு இருந்த அந்த சீமான் இன்னைக்கு சீமான்ட்ட வந்து ஸ்டாலின் வந்து சரணடைஞ்சிருக்காப்ல. இதுக்கு காரணம் ஸ்டாலின்ங்கிறாங்க. ஸ்டாலின் ஏன் அவர்கிட்ட பேசினாருங்கிறாங்க. லூசுகளா? சீமான் பேசினப்பயும் ஸ்டாலின் ஒண்ணும் சொல்லல, சீமான் பேசாதப்பயும் ஸ்டாலின் ஒண்ணும் சொல்லல. இதுல ஸ்டாலினுக்கு என்ன பங்கு இருக்கு? இதுல திமுகவுக்கு என்ன பங்கு இருக்கு? அப்படி கத்துன போதே திமுக அவரை வந்து ஒண்ணும் சொல்லலையே. இன்னைக்கு அவர் கத்தி டயர்டாகி தோத்து போய் சரணாகதி அடைஞ்சு திமுக காலில் வந்து உழுவுறாருன்னா அதை யாரும் என்ன பண்ண முடியும்? காலில் வந்து உழுவும் போதே உழுந்துட்டு ஆமா என்ன பண்ண முடியாது? உழுந்துட்டு சொல்ல முடியும்? அவரு திமுக அப்படியே நிக்குதுங்க. வந்து அதை முட்டிட்டு போறவன், வந்து அதுல காலில் விழுந்துட்டு போறவனுக்கு திமுக என்னங்க பண்ண முடியும்? திமுக சதின்னு சொல்றதெல்லாம் ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட். அது வந்து கையாளாதவன் சொல்ற வேலை. அது எந்த வகையில திமுக சதி தானே? எப்படி ப்ரூவ் பண்ணுவ? என்ன ஆதாரம் இருக்குது? எல்லாத்துக்கும் ஆதாரம் வச்சிருக்கிற இந்த மசுராண்டிகள் இதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க? எல்லாத்துக்கும் திமுக சதினா உங்களுக்கு வந்து இதெல்லாம் நீங்க வந்து போற போக்குல எல்லா போயிலும் திமுக சதிப்பீங்க. எல்லாத்துக்கும் திமுக வந்து வழக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம், உங்க பின்னாடியே வந்து சுத்திட்டு இருக்கோம்னு உங்களோட எண்ணம். அதான் இது வந்து ஒரு வகையான மன உளைச்சல உள்ளவங்க பண்ற வேலை. இது
சைக்கோக்கள் எதுவுமே தெரியலன்னா உடனே அவனே ஒருத்தன் கையை காட்டுறது இருக்குல்ல. திமுக சதிக்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு உங்கள்கிட்ட? ஆனா அப்ப அமைச்சர் வந்து இன்னொரு விஷயத்தில் கவனிக்க வந்திருக்கிறது. அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, பொய் செய்தி அவதூறு பரப்புவர்களை நிச்சயமாக விடமாட்டோம், அதுக்குமே எஃப்ஐஆர் பயிர்பட சொல்லி கமிஷனர் புகார் கொடுத்திருக்கோம். குறிப்பாக என்னுடைய உறவினர்னு சொல்லி பொய் புரட்டுகளை நிறைய பேர் பரப்பிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க மேல எல்லாமே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முயற்சிகளை நான் முன்னெடுத்திருக்கிறேன். காவல்துறையில புகார் அளிச்சிருக்கிறோம். தொடர்ந்து இது போல செய்யும் வகையில யார் யாரெல்லாம் இப்படி பொய் புரட்டு புகார்களை பரப்பிட்டு இருக்காங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும். குறிப்பாக யூடியூபர்கள் வந்து இது சம்பந்தமா அதிகத்தனமான அவதூறுகளை எங்கள் மீது பரப்புகிறார்கள், அதை நாங்கள் சும்மா விடப்போவதில்லை அப்படிங்கறத சேர்த்து பதிவு பண்றாருல. அப்ப அவர் மேல தப்பு இல்லைங்கிறதுக்காகத்தான் அப்படி சொல்றதான் எடுத்துக்க முடியாதா? ஏன்னா மாரிதாஸ் போன்றவர்கள் ஆல்ரெடி கைதா இருக்காங்க. திரும்பவும் அப்படி ஒரு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம், நம்ம மேல கூட வழக்கு பாய வாய்ப்பு இருக்கா? அந்த அளவுக்கு நேர்மையா நடந்து கொள்ளத்தான் நேர்மை இருக்கும் பட்சத்தான் அப்படி பேச முடியும்னு ஒரு கேள்வி வருது இல்ல? தொடர் சிம்பிளா சொல்றேன், அவதூறு யாரு பேசினாலும் தப்புதான், அன்பார்லிமெண்டரி விட யாரு பேசினாலும் தப்புதான். புரியுதுங்களா? கருத்து வேற, அவதூறு வேற. அவதூறுக்கு யாரு துணை போவா? அறமுள்ளவன், நேர்மையானவன், நியாயத்தான். என்ன யாரும் அது யாருமே ஆதரிக்க மாட்டாங்களே. இது என்ன புதுசு? நான் திருடன் இல்லைன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க திருடன் இல்லையா? திருடன் எல்லாரும் அப்படிதான் சொல்லுவான். ஃபர்ஸ்ட் பொய் சொல்றோம் அப்படிதான் சொல்லுவான். ப்ரூவ் பண்ணுங்க, நிரூபிங்க. அவதூறு தப்பு தான், அவதூறு நிச்சயம் தப்பு தான். அபாண்டமான குற்றச்சாட்டு தப்பு தான். நடவடிக்கை எடுத்துட்டு போங்க. யாரும் உங்களை வேலை இருந்தா? விமர்சனம் என்பது வேறு, அவதூறு என்பது வேறு. நீங்க சொன்ன விஷயத்தை எடுத்து வச்சு ஒரு கருத்து வைக்கிறோம், அது விமர்சனம். அவதூறுன்றது என்ன தெரியுமா? அவர் மேல சொந்தக்காரன்னு சொல்றான்னு குற்றச்சாட்டு இருக்குல்ல, அது அவங்களுக்கு தெரியாது. அது யாராவது பேசுனா நீங்க அது மேல அதுக்கு வந்து ஆதாரம் கொடுத்து இல்ல அது அவதூறுனோ இல்ல வேற என்ன நிரூபிங்க. இல்ல நீங்க 500 கோடி அடிச்சுட்டீங்க அப்படின்னா அது வந்து அவதூறு. இதெல்லாம் அவதூறு. கருத்து என்ன? 120 கோடிக்கு மதிப்பு உள்ள சொத்தை நீங்கள் வெறும் 2 கோடிக்கு ரிஜிஸ்டர் பண்றீங்க இதானே? அது என்ன அவதூறு? அது என்ன அவதூறு இருக்கு? நீங்க கோர்ட்டு கூட கண்டிச்சிருக்குது, அவங்களை கேன்சல் பண்ணிருக்காங்க, அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணிருக்குது. இது அவதூறு வராது. முதல்ல கருத்துக்கும் அவதூறுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. கருத்து பேசுறவங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. அவதூறு வேற, கருத்து வேற. அதனால அவர் சொல்லிட்டதுனாலயே அவர் ஓகேன்னு சொல்ல முடியாது. அவர் ப்ரூவ் பண்ணணும், கோர்ட்ல ப்ரூவ் பண்ணணும். இன்னொரு கேள்வி, இப்ப இது மட்டும் தான் ஊழலா? உடனே நடவடிக்கை எடுத்துக்கிறதா? மற்ற துறைகள் எதுவும் வேறு சிக்கல் இருக்கிறதா? ஏன்னா மற்ற துறைகள்ல எதுவும் பெருசா ஒண்ணும் வரல இது வரைக்கும். குறிப்பாக அறிவித்தல் குவாரியை வந்த உடனே மூடினார்கள், அதை மக்கள் வரவேற்றார்கள். வேற எந்த சிக்கலும் இல்லை இல்ல? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? வேற எந்த சிக்கல் இல்லைன்னு இல்ல, இது வரைக்கும் இருக்கு. இனிமே எல்லாத்தையும் கண்காணிச்சுட்டு தான் இருக்கிறாங்க, மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. சரிங்களா? நீங்க என்னென்ன வேலை பாக்குறீங்க, எதெல்லாம் கேன்சல் பண்றீங்க, எதெல்லாம் நீங்க புதுசா திறக்குறீங்க, என்ன வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் நீங்க மூடி விட்டு பிரைவேட் ஸ்கூலுக்கு அதிகாரம் வந்து கொடுக்குறீங்க. பள்ளி சிபிஎஸ்இ பள்ளிக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்குறீங்க. என்ன இங்க வந்து இத்தனை 10 மணல் குவாரியை மூடி விட்டு டெல்டாவில வந்து நீங்க 10 குவாரியை திறக்குறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவுங்க இருக்கும்? டெல்டாங்கிறது ஆமாங்க, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு அறிவிச்சாச்சு. அங்க வந்து எந்த நடவடிக்கை இந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அங்க வந்து நீங்க மணல் குவாரிக்கு நீங்க வந்து அங்கீகாரம் கொடுத்து நைசாப்ல வேலை பாக்குறீங்கன்னா அப்ப அதுல எவ்வளவு ஊழல் கொள்ளை நடந்திருக்குன்னு சந்தேகப்பட வேண்டியிருக்குது. பொறுமையா இருங்க, எல்லாம் வரும் நிச்சயமா. எல்லாம் 60 நாள் தானங்க இருக்குது. 60 நாள் தானே ஆயிருக்கு. 60 வருஷம் ஆட்சி பண்ண திமுக மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கிடையாதுங்க. எல்லாம் அவதூறு தான். இந்த குற்றச்சாட்டு வைக்கிற இந்த வீராசாமியோ அல்லது வந்து இந்த அமைச்சர் ரமேஷோ இவங்க எல்லாமும் திமுக மேல அவதூறு சொல்லிதான் வந்திருக்கிறாங்க. அவர் தலைவரும் சொல்லிதான் வந்திருக்கிறாங்க. திமுக மேல 60 வருஷத்துல ஒரு ஊழல் வழக்கு கிடையாது. சரிங்களா? ஆனா நீங்க வந்து 60 நாள்லயே ஒரு இவ்வளவு பெரிய ஊழல் பண்ணிருக்கீங்களே. மணல் குவாரிங்கிறது பல கோடி, பல 100,000 கோடிகள் விளையாடும் துறை வந்து மணல் குவாரி. ஓகேங்களா? கல்குவாரியும் மணல் குவாரியும் பல 100 கோடிகள், பல 1000 கோடிகள் புழங்கும் ஒரு துறை. அதுக்கு நீங்க வந்து பர்மிஷன் கொடுக்குறீங்க. தனியார் துறையை ஆதரிக்குதுங்க இந்த கவர்மெண்ட். தனியார் துறையை ஆதரிக்குது. தனியார் பாக்குறதுக்கு பலன்னு இருக்கும். ஆனா ரொம்ப கொடூரமானது. ஒரு செல்போன்ல ஒரு சிம் கார்டுல
என்ன ஒரு ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரியான கார்பரேட் விஷயங்கள்ல நாம் மக்கள் எவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கிறோம். ஒரு 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 வாகனம் புக் பண்றதுல இதுல எல்லாம் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம்னு தொடர்ந்து தெரியும். கார்பரேட் ஒன்வே கவர்மெண்ட் ஒன்வே மாதிரி நீ ஒன்ஸ் கான்டாக்ட் பண்ணதான் முடியும். அவங்களை திரும்ப கான்டாக்ட் பண்ணவே மாட்டான். நீங்களும் உன்னை கான்டாக்ட் பண்ணவே முடியாது. யாருன்னே தெரியாது. கவர்மெண்ட் பாக்குறதுக்கு பல பலன் இருக்கும் கார்பரேட். ஆனால் மோசமான ஒரு நடைமுறை அது. இன்னைக்கு எல்லாத்திலையும் கவர்மெண்ட் தனியார்ட்ட கொடுக்குறாங்க. வேலூர்லயே எங்கேயோ ஒரு இடத்துல தூய்மை பணியாளர்களுக்கு தனியார் கொடுத்து விட்டு அடிமை சாசனம் மாதிரி எழுதி வாங்கி இருக்கிறாங்க. சரிங்களா? எவ்வளவு ஒரு தனியார் அவ்வளவு 20,000 கொடுக்க வேண்டிய தொழிலாளருக்கு 8,000 கொடுத்து வேலை வாங்க என்ன பண்ணுவீங்க? அந்த 12,000 யாரு? ஊழல் இல்லையாது, உபரி இல்லையாது, சுரண்டல் இல்லையாது. அது யாரு கேள்வி கேட்கறது? அது எதுல வருது? கவர்மெண்ட் கொடுத்துட்டு சம்பளத்தை நீங்க பாட்டுக்கு இதே தானங்க கவர்மெண்ட் திமுக சொன்னிச்சு. இது தானங்க நீங்க வேணான்னீங்க. அப்ப நீங்க மாத்தி செஞ்சிருக்கணும்ங்க. இந்த மாதிரி அடிமை சாசனம் எழுத திமுக விட்டுருக்குமாங்க? அடிமை சாசனம் மாதிரி எழுதி ஒரு ரிப்போர்ட் வருது. அதை பத்தின எந்த விசாரணை இல்ல, ஒரு கருத்து இல்ல. இந்த இடதுசாரிகள் கூட ஒரு கருத்து தெரிவிக்கல. அதனால இந்த மணல் குவாரி கண்டிப்பா அது மேல சமூக நல ஆர்வலர்கள் இந்த மணல் குவாரி பிரச்சனைய தயவு செஞ்சு பார்க்கணும். ஏன்னா சின்ன விஷயம் எல்லாருமே இவங்க எல்லாருமே சின்ன பசங்க தலைவா. முதல் விஷயம் நான் சின்ன பசங்க, புது பசங்க, ஆசை வரும், நிறைய ஆர்வம் இருக்கும். கையில கிடைச்சதெல்லாம் அள்ளிட்டு போகணும், அடிச்சுக்கிட்டு போகணுங்கிற ஒரு அறிவறி இருக்கும். அதுல வாரிசு விட்டுட்டு போறதுக்கு பார்ப்பாங்க. சரிங்களா? சின்ன பசங்க. இப்ப PM கேர்னு ஒண்ணு போட்டு எடுத்தாங்களா, அது மாதிரி கூட இவங்களுக்கு எல்லாம் பண்ண தெரியாது. கேள்வி கேட்கறது யாரும் உரிமை கிடையாது. புடிச்சா உள்ள தூக்கி போட்டுறோம்னு சொல்லிட்டு பண்றது கூட, ஒரு ஆர்கனைஸா பண்றது கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சின்ன பசங்க ஈஸியா மாட்டிக்குவாங்க இல்ல அமைச்சிரும். இல்ல ஊழல் குறித்து பேசும்போது மிக முக்கியமான கவனிக்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக நேற்று பார்த்தீங்கன்னா சிபிஐ அதன் தலைவர் பொதுச் செயலாளர் என்ன சொல்றாருன்னா, குதிரை வேகம் நடப்பது உறுதியா இருக்குன்னு பேசுறாரு. ஆனா இன்னைக்கு சிபிஎம் தலைவர் அதாவது பொதுச் செயலாளர் என்ன சொல்றாருன்னா, அது பிஜேபி செய்த மாதிரி கிடையாது, இது கட்சியை விட்டு விலகி வருவதால் நம்ம அந்த குதிரை பேரத்துல லிஸ்ட் சேர்க்க முடியாதுன்னு சொல்றாரு. இது ஏன் அந்த கேள்வி கேட்கறதுன்னா, கடந்த காலத்துல மனம் கொள்ளைக்கு எதிராக ஐயா நல்லக்கண் அவர்கள் எவ்வளவு பெரிய வேலையை பார்த்தாரு உங்களுக்கு தெரியும். ஆனா அதே கட்சியிலிருந்து வரக்கூடிய இடதுசாரிகள் இன்று குறிப்பாக சண்முகத்துடைய இந்த பேச்சை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ கிட்டத்தட்ட ஊழலே செய்யலையா அப்படி விஜய் அவர்கள் ஏன்னா நீங்க முதல்ல சந்திச்சுட்டு வெளியே பேட்டி கொடுக்குறாரு, எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, சம்பவம் நடந்திருக்குங்க, ஆனா வேற மாதிரி நடந்திருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப வேதனையா தான் இருக்குது இப்படி சொல்றது. அதாவது பாஜக பண்ணின வேலைகள்லாம் இவங்க எல்லாரும் ஆதரிக்கிறாங்க. பாஜக பண்ணினதையே இவங்க வேற மாதிரி பண்றாங்க, அதே இவங்க வேற மாதிரி ஆதரிக்கிறாங்க. அவ்வளவுதான். இது ஒரு இடதுசாரியும் இந்த 1 ரூபாயில 1 ரூபாய எப்படி பிரிச்சு அத அதுல தொழிலாளர்களுக்கு 1 ரூபா கூட சுரண்டிடக்கூடாதுன்னு பாக்குறவங்க தான் ஒரு கம்யூனிஸ்ட். 1 ரூபா கூட போயிடக்கூடாதுன்னு. இவ்வளவு பெரிய ஊழல் நடக்குது, இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்குது, குதிரை பேரம் நடக்குது, மக்கள் விரோத ஜனநாயக விரோத சம்பவங்கள் நடக்குது. ஆமா நடந்து விட்டது, என்ன செய்யலாம்னு ரமேஷ் சொல்றதுல எனக்கு பெருசா பிரச்சனை இல்லை. இடதுசாரி தோழர்கள் சொல்றது ரொம்ப ஆச்சரியம் அளிக்குது. அது சண்முகம் மாதிரி ஒரு கராரான தோழர் சொல்றது இருக்குல்ல, அது எதுக்காகவும் எதையும் ஆதரிக்கலாம்ங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்களான்னு தெரியல. அப்படி ஒரு சமரசம் எதுக்காகவும் சமரசம் பண்ணிக்கலாங்கிறதுக்கு விஜய் என்ன மார்க்ஸா லெனினா யாரு விஜய்? எதுவா இருந்தாலும் சமரசம் பண்ணிக்கலாங்கிறதுக்கு நான் கேக்குறேன். அவ்வளவு பெரிய இடத்துல எல்லாம் இல்லையே. அப்படி நீங்க சொல்ற தோழர்கள் இல்லையே. முற்காலத்துல நீங்க திமுக கூட்டணியில் இருந்த போது திமுகவுக்கு குடைச்சல் கொடுத்தது அல்லது எதிர்கட்சியாக செயல்பட்டதே இந்த மூணு கட்சிகள் தான், விசிகாவும் இடதுசாரிகள் தான். இன்னைக்கு அதே இடத்துலதான் நீங்க தாவேக்கால இருக்கிறீங்க. ஆனா யாருமே எதுக்குமே வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க. அதாவது திமுக தவறு நடந்து நடவடிக்கை எடுத்தது. நீங்க அழுத்தம் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி, உங்களோட அழுத்தம்ங்கிறது நடந்தது. ஆனா நடவடிக்கையும் நடந்தது. நீ வைக்கிற விமர்சனங்களையும் வச்சுங்க காட்டமா. ஆனா இப்ப அவ்வளவு நடக்குது.
சந்தி சிரிக்குது தமிழ்நாடுங்க. குதிரை பேரத்திலையும் என்ன தமிழ்நாட்டு மக்களை அவமதிக்கிறதுலயும் ரீல்ஸ் ஆட்சிலையும் எவ்வளவு கேவலமான செயல்கள் நடக்குது. இதையெல்லாம் கண்டிக்க வேண்டிய இந்த இடதுசாரிகளோ அண்ணன் திருமாவா போன்றவர்கள் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்களே. தலித் மேல வந்து ஒடுக்குமுறை நடப்பதற்கு லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது அந்த ஆட்சியில. நான் கேட்கிறேன், 9 வந்து லாக்அப் டெத்னு சொல்றாங்க. ஆணவ கொலைன்னு கூட சொல்ல முடியல. சீமானை விட கேவலமா ஆணவம் மரணம்னு ஒரு இவ்வளவு நாளா நம்பிக்கிட்டு இருந்த ஒரு சமூகங்கள் ஆர்வலர் வந்து பேசுறாரு. இதுக்கெல்லாம் அவங்க பதில் என்ன? அப்ப வந்து இப்ப 6 மாசத்துக்கு எந்த கேள்வியும் கேட்க கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களே, அது வந்து சமூக விரோதிகளுக்கு கொடுக்கப்பட்ட லைசன்ஸ். ஓப்பனா வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி தலித் ஒடுக்குமுறைக்கு இந்த கூட்டணி கட்சிகள் வந்து லைசன்ஸ் கொடுக்குதா? ஏன் யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? ஏன் யாரும் கண்டிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் முன்னாடி நீங்க திமுக கொடுத்த அழுத்த மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? பிரிவிலேஜா விஜய்க்கு? இதெல்லாம் கேவலமா இல்லையா? அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? நீங்களும் ஒரு சாதாரண அரசியல்வாதி மாதிரி நடந்துக்கிறீங்களே. ஒரு அறிவார்ந்த சமூகம், இடதுசாரி, விசிகா இவங்களெல்லாம் வந்து சாதாரண அரசியல்வாதியை பாக்குறது இல்லையே. ஆனா நீங்க ரொம்ப சாதாரண அரசியல்வாதிகளா வந்து ரொம்ப மலினமான சில விஷயங்களை பண்றீங்களே. ஓகே ஓகே, புரிகிறது. கடுமையான பிரச்சனை வைத்திருக்கிறீர்கள். அப்படியே மக்கள் மறைக்கு விட்டுடைய இந்த விவாதச்சொல் அறக்கலை நேரம். நன்றி சொல்ல.